ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெருமாளின் தசாவதாரங்களில் 4வது அவதாரமாக விளங்குவது நரசிம்மர் அவதாரம். இரண்யகசுவால் துன்புறுத்தப்பட்ட தன்னுடைய பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக தூணிலிருந்து அவதாரம் எடுத்து வெளிப்பட்டவர் நரசிம்மர். மனித உடலும் சிங்கத்தின் முகமும் கொண்டு இரண்யன் பெற்ற வரத்தின்படியே அவனை வதம் செய்தார். நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்ட தினமே நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நரசிம்ம ஜெயந்தி இந்த மாதம் 11ஆம் தேதி வருகிறது. நரசிம்மர் அவதரித்த நாளே நரசிம்ம ஜெயந்தி. இதை நரசிம்ம சதுர்தசி என்றும் சொல்வார்கள். இந்து பஞ்சாங்கத்தின்படி இது வைசாக மாதத்தில் சுக்லபட்ச சதுர்தசி திதியில் வருகிறது. அன்று பக்தர்கள் விரதமிருந்து நரசிம்மரையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபடுவார்கள். நரசிம்மருக்குரிய மந்திரங்கள் சோத்திரங்கள் பாராயணம் செய்வார்கள். இதில் முக்கியமானது நரசிம்ம கவசம். நரசிம்ம கவசம் பிரகலாதனால் இயற்றப்பட்டதாகும். நரசிம்மரின் புகழினை போற்றும் நரசிம்ம கவசம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என பிரம்மாண்ட புராணம் சொல்கிறது. இது மந்திரங்கள் அனைத்திற்கும் ராஜா என போற்றப்படுவதாகும். இது பிரகலாதனால் அருளப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இந்த கவசத்தை யார் ஒருவர் பாராயணம் செய்கின்றார்களோ அவருக்கு கிரகங்களால் ஏற்படும் அனைத்து தீமைகளும் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்கும். அளவிட முடியாத பல அற்புதமான பலன்களை அள்ளி தருவதுடன் நிஜமான கவசம் போல் இருந்து நம்மை அனைத்து சூழ்நிலைகளிலும் காக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் போல் செயல்படும். போரில் வீரர்கள் கவசமணிந்து தங்களை பாதுகாத்து கொள்வது போல இந்த மந்திரம் நம்மை தீய சக்திகளிடம் இருந்து காப்பாற்றும். நரசிம்மரின் ஆசியால் நமக்கு பாதுகாப்பு, நல்வாழ்வு, மன உறுதி கிடைக்கும். நரசிம்ம கவசம் ஒரு பாதுகாப்பு கவசம். இதை பாராயணம் செய்பவர்களுக்கு இது ஆன்மீக பாதுகாப்பை அளிக்கிறது. நரசிம்மர் பிரகலாதனை காப்பாற்றியது போல இந்த கவசம் நம்மை தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாக்கிறது. இந்த மந்திரத்தில் உள்ள சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஒரு ஆன்மீக கவசத்தை உருவாக்குகின்றன. நரசிம்ம கவசம் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இதை தினமும் பாராயணம் செய்வதால் மனம் தூய்மை அடையும். தியானம் செய்யும்போது ஒரு முகத்தன்மை அதிகரிக்கும். உலகியல் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தில் உள்ள தடைகள் நீங்கும். எண்ணங்களில் தெளிவு, உணர்ச்சி, சமநிலை உள்ள அமைதி கிடைக்கும். நெருக்கடியான சமயங்களில், ராகு காலங்களில் லக்ஷ்மி நரசிம்மர் முன் இந்த கவசத்தை படிப்பது சிறப்பு. குளித்துவிட்டு சுத்தமாக மனதில் நரசிம்மர் இருப்பதாக நினைத்து கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த கவசத்தை படிக்க வேண்டும். நரசிம்மர் லக்ஷ்மி தேவியுடன் உங்கள் மனதில் இருப்பதாக நினைத்து அவரது திருவடிகளை கழுவி மலர்கள் தூவி பூஜைகள் செய்வது போல் நினைத்து பாராயணம் செய்வது விரைவான பலனை தரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய